நிறம் சுவை நிறைந்த பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பருப்பு பொடி சாதத்தில் நம்ம போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். பொட்டுக்கடலை 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இவ்வளோ தான் வேணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் துவரம்பருப்பை போட்டுக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். கருகாமல் பார்த்து நல்லா கிளறி கொடுத்து வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்லாம் நம்ம சாப்பிடும்போது மீல்ஸ் சாப்பிட்டோம்னா அப்போ இந்த பருப்பு பொடி கொடுப்பாங்க. அதுபோல் தான் இதுவும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா துவரம்பருப்பு கொஞ்சம் வாசம் வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பருப்பு நல்லா வாசம் வர வந்துடுச்சு. அதோட பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக மிளகா, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் எச்சா இருக்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். அந்த சூட்டுக்கே வறுபட்டுரும். இதெல்லாம் பருப்போட சூட்டுக்கும் இருப்பு சட்டியோட சூட்டுக்குமே அந்த பொட்டுக்கடலை, மிளகு எல்லாம் வறுபட்டுரும். இப்போ வறுபட்டதை ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சாம்பாரெல்லாம் வைக்காமல் இருக்கிற அன்னைக்கு இது போல் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதோட புளிக்குழம்புலாம் வைக்கும்போது இதை செஞ்சுட்டு புளிக்குழம்பு தொட்டு சாதத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டிலையே. ஹோட்டல் சுவையில் இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு. இதோட உப்பும் பெருங்காயமும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பெருங்காயம் உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. இதுபோல் நல்லா அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஏர்டைட் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.